சித்தர் கோவில் சித்தர் வழிபாட்டுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாட்டுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்குது. இந்த நேரத்துக்கு நடை திறக்கணும், இத்தனை கால பூஜைகள் பண்ணணும், இன்னார் தான் பண்ணணும், இல்லை ஒரு ஒரு ஐயர்னா ஒரு ஐயர் தான் பண்ணணும், ஒரு குருக்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விதிகள்லாம் கோவிலில் உள்ளவங்களுக்கு அந்த அர்ச்சகர்களுக்கு உண்டு பொருந்தும். இந்த விதிமுறைகள் எதுவுமே சித்தர் கோவிலில் உள்ள சித்தர்களுக்கு அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு பொருந்தாது. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சித்தர் வழிபாட்டில் உள்ள மேற்கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு அர்ச்சனை செய்யலாம், பூஜைகள் செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில சித்தர் கோவில்லாம் வரக்கூடிய பக்தர்கள் நாம்ளே நேராக அந்த லிங்க ரூபத்தில் இருக்கவங்களோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கவங்களோ நம்ம ஆலிங்கனம் பண்ணி அவரை கட்டி பிடிச்ி நம்மளோட குறைகளை அவர்கிட்ட பரிமாறிக்கலாம். கோவில்லையோ இல்லை அது ஒரு லிங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கோ இல்லை உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கோ நம்ம நேராக போக முடியாது, அது பொருந்தவும் பொருந்தாது. அவர்களை நாடி வரக்கூடிய நம்மை போன்ற சாதாரண பக்தர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அந்த கோவில் நிர்வாகமோ இல்லை அங்கே உள்ள இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சித்தரோ இல்லை அர்ச்சகரோ பெருசாக ஒன்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது கிடையாது. இந்த மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள், நீ இந்த மாதிரி வேட்டி கட்டு வந்திருக்க, இல்லை பேண்ட்டு போட்டு வந்திருக்க, நீ ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்க, உன்னை உள்ளே விட மாட்டேன், இப்படிலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இப்போது சமீப காலமாக ஒரு போன வாரம் என்ன பண்ணேன், மும்பை போயிருந்தேன். அங்கே ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்தது. நான் ஒரு கருப்பு கலரில் ஒரு வேட்டியும், நம்ம ஐயப்ப போட மாட்டாமல் ஒரு வேட்டியும் மேலே ஒரு இதே இதுதான் இப்போ போட்டுட்டு போகிறேன், காவி போட்டு போகிறேன். போனால் உள்ளே விடலை. என்ன கிடையாது, இது ஆளோடு கிடையாது, இந்தியில் சொல்கிறான். இது வேட்டியா அது என்ன அவன் புரிய மாட்டேங்குது. உடனே என்ன பண்ண அங்கே அப்படியே அவுத்துட்டு அப்புறம் ஷார்ட்ஸை காமிச்சேன். நம்ம உள்ளே போய் ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன். அப்படியே வெளியே ஒரு நிமிஷம் அப்படியே அவுத்துட்டு போகலாமான்னு கேட்டேன். யோசிக்கிறான். அப்புறம் அங்கே கை காமிச்சேன், அங்கே பாரு ஷார்ட்ஸோட ஒரு ஆள் உள்ள சுற்றிட்டு இருக்கா, அவளை பாரு, செல்ல இப்போ மட்டும் நான் உள்ளே போகலாமா? நான் காண வந்த கடவுள் என் உள்ளத்தை பார்க்காமல் என் உடையை பார்க்கிறது. அந்த கடவுளை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி போட்டு வந்துட்டேன், போங்கடா நீங்களும் உங்கள் கடவுள். வெளியே சின்னதாக ஒரே ஒரு கப்பு பாயசம் வெளியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை மட்டும் வாங்கி கிருஷ்ணார்ப்பணம் அப்படி குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் பிடிக்குமா கிருஷ்ணருக்கு? என்ன அவர் பேரை சொல்லி நீ என்ன பண்ணாலும் அது கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு போ. நான் வளர்ந்தது பூரா என்னுடைய பாட்டிக்கிட்ட தான். ஸோ அவங்க காலையில் எழுந்துன அந்த ஃபஸ்ட்டு காஃபி ஃபில்டர் காஃபி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி இந்த கீழே ஏதாவது அடுப்பு கிருஷ்ணர் பம்ப் அடிக்கிற ஸ்டவ் போட்டுட்டு அப்படி திரும்ப அங்கே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கும். என்ன அதை பார்த்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு காமிச்சிட்டு அது அந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. ஸோ எல்லாமே நீ தான். நான் உன்னை காலையில் என்னோடய முதல் உணவு உங்ககிட்ட இருந்தால் நான் உனக்கு கொடுத்துட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன், உனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன், இதுவும் முன் செயலே அப்படின்ட்டு அந்த பாட்டி ஆரம்பிக்கும். இதனால தான் பல கோவில்களுக்கு போய் நம்ம கை கட்டி நம்ம தலை குனிஞ்சி பயபக்தியோட சாமிக்கு பயப்படுறோமோ இல்லையே, இந்த ஆசாமிகளுக்கு இவங்களோட வாய்க்கு பயந்தே நம்ம என்ன பண்ணுறோம், தொட்டா கொத்தம் அபச்சாரம், என்ன நீ அப்படியே இப்படி போடுறது, விபூதியை காசு கொடுக்கும்போது மட்டும் தொட்டு வாங்கிக்கிறது. அப்போது சில பேருக்கு நெத்தியில் இட்டு விடுறது. என்ன உள்ளேருந்து போய் நிறைய சாமிக்கு யாரோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பூ படம்லாம் அடுத்த கொண்டு ஒரு 500 கொடுத்ததுக்காக எங்கிட்ட கொண்டு கொடுக்குறது. இதெல்லாம் இந்த பாரபட்சம்லாம் சித்தர்கள்கிட்ட எப்பவுமே கிடையாது. அது கோபந்தான் படுவாங்க. அப்போ எப்படி தான் என்னுடைய அன்பை நான் சித்தர்கள்கிட்ட காட்டுறது, வெளிப்படுத்துறது? ஒன்றுமே வேண்டாம், போய் நின்றா போகிறோம். என்னை நீ பார்க்க வந்திருக்கே, அது அந்த அட்டண்டன்ஸே பெரிய விஷயம். நீ உன்னுடைய உடலை சுமந்து உண்மையான ஒரு பக்தியோடு நீங்கள் வந்திருக்கல, அது ஒன்று போகிறோம் சித்தர்களுக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கோவில் அர்ச்சகர்கள், சில அந்தணர்கள், இவங்கெல்லாம் பார்த்தா அது சமாதி, அது சுடுகாடு சமாதி, இதுக்கும் எங்கே கம்பேரிசன் பண்ண, கடவுள் வேற சுடுகாடு வேற அப்படின்னு ஒதுக்குவாங்க. அது முற்றிலும் மாறுபட்ட கருத்தை நான் நினைக்கிறேன். திரு வல்லால மகாராஜாவால் கட்டப்பட்ட திருவண்ணாமலை கோவிலே அந்த பெரிய ராஜகோபுரமே பல சித்தர்களின் யோகிகளின் சூட்சமங்களை கொண்டு தான் வல்லால மகாராஜா கட்டினார். இதை கட்டி முடிச்சதை அப்படி மேலே பார்த்தாரு. ஆடா எவ்வளோ பெரிய கோபுரம் நான் கட்டிருக்கேன், நான் தான் கட்டினேன் அப்படின்ற தான் என்ற அகம்பாவம் வந்ததால தான்
அருணாச்சலேஸ்வரர் உனக்கு இந்த அகமா வந்தது இல்லை, இனிமேல்ட்டு அவனை இந்த மெயின் கோபுரம் வழிக்கா நான் கடந்து உள்ளே போக மாட்டேன், வெளியே வர மாட்டேன். நான் எதுவும் அதில் திடீவாசம் அப்படின்னு பக்கத்தில் அது வழிக்கா சுற்றி தான் வருவாங்க, தான் வெடி போடுவாங்க, அது வரைக்கும் சுற்றி தான் நான் வருவேன். ஒரே ஒரு நாள் மட்டும் நீ கட்டின கோபுரத்து வழிக்க நான் வெளியே வருவேன். அது என்னைக்குன்னா நீ செத்த கருமம் பண்ணுற அன்னைக்கு, உனக்கு கருமாதி 10 நாள் கருமம் பண்ணுறல அன்னைக்கு மட்டும்தான் நான் வெளியே வருவேன். இன்னைக்கும் அது நடக்குது திருவண்ணாமலையில். தான் என்ற அகந்தை கர்வம் அது முற்றிலும் அழித்த இடம் திருவண்ணாமலை. கம்பத்தலை நேரம் தாண்டனாக்க பின்னாடி கிளி கோபுரம், அங்கே தான் அருணகிரிநாதர் மேலிருந்து கீழே குதித்தார் இல்லையா, அதுக்கான வரலாறுகள் இருக்குது. முருகர் வந்து ஒரு மானிட ரூபத்தில் வந்து அருணகிரியை தாங்கி அதுக்கப்புறம் தான் அவர் அந்த திருப்புகழெல்லாம் இயற்றினது வரலாறுகள் இருக்குது. திரு அருணகிரிநாதருடைய சமாதியும் அந்த கோபுரத்தில் பின்பக்க கோபுரம் அதுக்குள்ளே அந்த வளாகத்தில் தான் ஒரு இடத்துல இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இதே போல தான் இடைக்காடார் சித்தர், அவருடைய ஜீவ சமாதியும் உள்ளதாக இருக்குது. அதுக்காக கடவுளும் மனித ரூபமும் ஒன்றா? கடவுள் மனித ரூபானான், நேராக வந்து ஹெல்ப் பண்ண போகிறான் கிடையாது. யார் ஒருத்தர் மூலயமா ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக தான் உனக்கான ஹெல்ப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்டு தானே? இந்த வாய்ப்புகள் நடுவில் மீடியேட்டராக அவர் பாலமாக இருக்கிறவங்க சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள். இன்றைக்கும் சில சிவாலயங்களும் மற்ற ஆலயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அர்ச்சகருக்கு உடம்பு சரியில்லைனாக்கவோ இல்லை வேறு ஏதோ அவங்களுடைய பர்சனல் காரணத்துக்காகவோ அவங்க வரலைன்னா ஒரு ஆல்டர்னேட் ஏற்பாடு பண்ணி அந்த லிங்கத்துக்கோ மற்றதுக்கோ அபிஷேகத்தை எப்பவும் போல் தொடரணுன்ற எண்ணம் இருக்காது. சரி காலைல பண்ணல, ஆனால் சாயங்காலம் பண்ணிப்போம், நேற்று சாயங்காலம் தானே அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணோம், அப்படியே திறந்து கண்டினியூ பண்ணுவோம். சில பேர் எல்லாரையும் சொல்ல, சில பேர் ஒரு அர்ச்சன் பையனை அமிச்சு தட்டில் விழ தட்சணை எடுத்துகிட்டு வந்துரு. சங்கடமான விஷயம் என்ன, அவன் போய் அந்த அங்கே விளக்கு அணையிற நிலைமையில் இருக்கும், அதை கூட வந்து என்ன விட மாட்டான். அப்படியே திரிய மட்டும் யாரா வர நேரம் மட்டும் பார்த்து திரிய மட்டும் நிமிட்டி விட்டுட்டு காமிச்சிட்டு, எது எப்படி இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொள், சித்தர்கள் மீது சிந்தனை வை, உன் சித்தம் தெளிவாகும். நம்பிக்கை கொள்வோம், சித்தர் பலம் பெறுவோம். நம சிவாய. இந்த அருணை ஞானியோடைய சேனலில் நிறைய சித்தர் வழிபாடு, சித்தர் கோவில்கள் பற்றி போட்டிருக்கேன். அம்பத்தூரை சேர்ந்த மௌன சித்தர், ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். அதே போல் வந்து குழந்தைவேல் சித்தர் மயிலாப்பூர், தாத்தா சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வேங்கட சுப்பானந்தா சுவாமிகள். வாய்ப்பு கிடைக்கும்போது குடும்பத்தோடு நீங்கள் போங்க. குழந்தைங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி கூட்டுட்டு போய் சித்தர் முன்னாடி உட்கார வைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சித்தருடைய ஆசீர்வாதம்ன்றது மிக மிக அவசியமானது. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.